நாங்கள் இப்போ கும்பலாவள பிள்ளையார் கோயில் அளவட்டியில் நிற்கிறோம். இதுதான் கும்பலாவள பிள்ளையார் கோயில்ன்ற முகப்பு. அன்றைக்கு நாங்கள் போன ஆண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினம் அன்று சில சுந்தரமூர்த்தி நாயனாரின் பஜனைகள், அடுத்து அவற்றை தேவார பதிகங்கள் பாடப்பட்டு அங்கு சில சிறார்களால் பாடப்பட்டிருந்தது. அதோட கொஞ்ச நேரம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வரலாறும் சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் நடந்தது. அந்த நேரம் ஓரளவான சனம் வந்திருந்தது. அவ்வளவு பெரிய க்ரௌட் இல்லை. ஓரளவு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எல்லா இடமும். அதோட அன்றைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினம்ன்றதால் அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது அடியார்களுக்கு. குறிப்பிட்ட அளவு சனம் வந்திருந்தது. அங்கே அந்த கோயிலோட முகப்பு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அமைதியான சூழல், அமைதியாக இருக்குண்டு அழகான சூழலுமாக இருந்தது. 5 கரங்களை உடைய ஆனைமுகனை தமிழ் வருடந்தோறும் 5வது மாதமான ஆவணி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தி திதி அன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி இக்கடவுளுக்கான விழாக்களில் முக்கியமானதாகும். சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைத்து வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் என்று அழைப்பார்கள். இவர் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானையின் முகத்தை கொண்டிருப்பதால் யானைமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். கஜம் என்றாலும் யானையை குறிக்கும். யானை முகத்தை உடையவர் என்பதால் கயமுகன் என்றும் அழைக்கப்படுகிறார். விக்னங்களை தீர்க்கும் ஈஸ்வரன் என்பதால் விக்னேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகிறார். அறத்தின் வழியில் வாழ்வர்களின் பிரச்சனைகளை தீர்க்கும். துர்வா கணபதி விரதம். துர்வா ஜுக்மம் எனும் சொல்லானது அருகம்புல்லை குறிப்பதாகும். விநாயகருக்கு விரதமிருந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வதும் மாலையிடுவதும் நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போக முதல் காலை சுத்தம் செய்துவிட்டு போகிற பகுதியில் நிற்கிறோம். இதில் தான் அடியார்கள் வந்து பாதத்தை கழுவி சுத்தம் செய்துவிட்டு கோயிலுக்குள்ளே செல்வார்கள். இதில் முக்கியமான ஒன்றாக அந்த பழங்காலத்து துலா ஒன்று காணப்படுகிறது. இதுவும் மிகவும் பழமை வாய்ந்தது. இதை இந்த கோயில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 விநாயகர் மூர்த்தங்கள் இருப்பதாக ஐதீகம். அவை உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏகாட்சர கணபதி, ஏரம்ப கணபதி, சக்தி கணபதி, சங்கடகர கணபதி, சிங்க கணபதி, சித்தி கணபதி, சிருஷ்டி கணபதி, தருண கணபதி, திரையாசர கணபதி, துண்டி கணபதி, துர்கா கணபதி, துவிமுக கணபதி, துவிய கணபதி, நிருத்த கணபதி, பக்தி கணபதி, பால கணபதி, மகா கணபதி, மும்முக கணபதி, யோக கணபதி, ரணமோசன கணபதி, லக்ஷ்மி கணபதி, வர கணபதி, விக்ன கணபதி, விஜய கணபதி, வீர கணபதி, சரித்திர கணபதி, சுப்ர கணபதி, சுப்ர பிரசாத கணபதி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். பிறப்பு பற்றி பல்வேறு புராண கதைகள் இருந்தாலும் சிவமகா புராணத்தில் உள்ள கதை பரவலாக அறியப்படுகிறது. அதன்படி முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தான் என்றதாகவும், தவத்தை கண்டு மகிழ்ந்து சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்ததாகவும், வேண்டும் வரம் கேட்குமாறு கூறியதாகவும், அதற்கு கஜாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என வரன் கேட்டு பெற்றான். அதை கேட்டு அறிந்த பார்வதி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கோரினார். பிறகு விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துவர்கள் போன்ற உருவம் கொண்டு கஜாசூரனின் அரண்மனைக்கு வந்தனர். நந்தியின் நடனத்தை கண்டு மகிழ்ந்த கஜாசூரன் அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களித்தார். அதற்கு நந்தி சிவபெருமானிடம் விடுவிக்குமாறு கேட்கிறான். கஜாசூரனும் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தான். பிறகு அவன் சிவபெருமானை நோக்கி தனது புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகிறான். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசூரனின் தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிக்கிறார். மேலும் அவனது யானை தோலை உடுத்தி கொண்டு கஜசம்சார மூர்த்தியாக காட்சியளித்தார். பிறகு சிவபெருமான் தன் வாகனமான நந்தியில் அமர்ந்து கொண்டு கைலாயம் பெறுகிறார். சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து பார்வதி அவரை விரகிக்கும் முன்பு தயாராக இருந்தார். ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் அவர் அங்கு வாய்க்காவலர் யாரும் இருக்கவில்லை. எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுவதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார். அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்று பெயர் சூட்டினார். மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார். விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கிறார். பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமான் விநாயகரை
பிறகு கைலாயம் வந்தடைந்த சிவபெருமானை விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார். பிறகு நடந்ததை அறிந்து கொண்ட பார்வதி பிரபஞ்சத்தை அழிக்க முடிவெடுத்தார். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரம்மதேவர் வேண்டிக் கொண்டார். அதுக்கு பார்வதி விநாயகரை உயிர்த்தலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டார். மற்றும் விநாயகரையே அவர் முழுவதற் கடவுளாக வழங்க வேண்டும் என்று 2 நிபந்தனைகள் விதித்தார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் வடக்கில் தலை வைத்து இறந்த நிலையில் படுத்திருக்குமாறு முதலில் தென்படும் உயிரினத்தை தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பி வைத்தார். அதன்படி சிவகணங்கள் கஜாசூரனின் தலையை திருப்பி வந்தனர். அதை விநாயகரின் உடலினோடு பொருத்தினர் பிரம்மதேவர். பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவருக்கு முழுமுதல் கடவுள் என்ற பட்டமும் கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்ற பெயரையும் வழங்கினார். பிள்ளையார் இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலானோரால் வழிபடப்படும் முதன்மை கடவுளாக அழைக்கப்படுகிறார். பிள்ளையாரை வணங்கி செயலை தொடங்கினால் தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். கணேச பஞ்சரத்னம் என்பது ஆதிசங்கரர் இயற்றிய விநாயகப் பெருமானை வழிபடும் சுலோகமாகும். அதை தினமும் பாராயணம் செய்து வருவோருக்கு தீவினை நெருங்காது என்பது ஐதீகம். நல்லதே நடக்கும் என்பது நம்பிக்கை. பிள்ளையார் விநாயகர், சர்வாயுதர், மயூரேசர், கபிலர், விகடர், கணபதி, ஐங்கரன், ஆனைமுகன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இந்து சமயத்தில் உள்வாங்கப்பட்ட சமயமான கணாபாத்தியம் எனும் பிரிவு விநாயகரை மையப்படுத்திய சமயம். இந்துக்களின் புராணங்களில் விநாயகர் மற்ற இந்து கடவுள்களான சிவன், பார்வதி ஆகியோரின் பிள்ளைகளாகவும் முருகன் எனும் கடவுளின் அண்ணனாகவும் கூறப்படுகிறார். ஔவையார் விநாயகர் மேல் பாடிய அகவல் சீதக்கலப செந்தாமரை என தொடங்கும் விநாயகர் அகவல் ஆகும். கோயிலுண்ட வலப்பக்க தோற்றம் இப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பெரிய பரந்த வெளி, சுற்றி வர மணல்கள், அமைதியான சூழலாக இருக்கும். இதுக்குள்ள இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வலதுகரை பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பிள்ளையார் களஞ்சியம் என்று ஒரு கடை ஒன்று இருக்குது. கோயில் சாமான்கள் கூடுதலாக எல்லா சாமானுமே இருக்குது அங்கே. கோயிலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அந்த கடையிலே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதண்ட கோயிலோட வலப்பக்கம் இது கேணி, கோயிலின் கேணி. இதில் தான் திருவிழா காலங்களில் சுவாமி நீராட வருவாங்க. இப்போ நீங்கள் கும்பலாவில் பிள்ளையார் கோயிலுண்ட கலாச்சார மண்டபத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த கலாச்சார மண்டபத்தின் தோற்றம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இப்போ புதிதாக புனரமைக்கப்பட்டு சரியான நல்ல வடிவாக இது செய்திருக்கிறாங்க. அழகான தோற்றம். முன்னுக்கு பார்க்கும்போதே வடிவம் அழகாக இருக்குது. முன்னுக்கு அந்த புல்தரையெல்லாம் பதிக்கப்பட்டு தண்ணிகள் வசதிகள்லாம் செய்யப்பட்டு நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த கலாச்சார மண்டபத்தில் கல்யாண வீடுகள், சாமத்திய வீடுகள், பல நிகழ்வுகள் நடைபெறுது. இது கோயிலுண்ட பின்பக்கம். இதான் கும்பலாவில் பிள்ளையார் கோயில் பின்வீதி என்று சொல்லுவாங்க. பின்பக்கத்தில் இதில் சின்ன சிறுவர் பாடசாலையும் ஒன்று அமைந்திருக்கு. இதில் தான் பின் வாசல். கோயிலுண்ட பின்பகுதி இப்படித்தான் இருக்கும் பார்த்தா. இது கோயிலுண்ட இன்னும் ஒரு பக்கம். இதில் வாலிபால் நெட்டெல்லாம் கட்டி பின்னேற நேரங்களில் சிறுவர்கள் விளையாட வருவாங்க இந்த இடத்துக்கு. இது கோயிலுண்ட மற்ற பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு வைரவ சுருவம் ஒன்று அமைக்கப்பட்டு வழிபட்டு கொண்டு வருது. அதில் அங்கே இளைப்பாறுற இடம் ஒன்று இருக்குது. மர நிழலுக்கு இடையில் அதில் இளைப்பாறுற இடமும் ஒன்று இருக்குது. சுற்றி வேற மரங்கள் சூழ்ந்திருக்கிறபடியாக இந்த இடம் சரியான குளிர்மையாக இருக்கும். இதில் இளைப்பாற வாரதற்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியாக கூடுதலாக இந்த இடத்துல இளைப்பாறுறதுக்கு நிறைய வயதானவர்கள், சிறார்கள் வந்து இளைப்பாறி செல்வார்கள் இந்த இடத்தில்.
இதுதான் அந்த இளைப்பாறுற இடம். இதில் வந்து நார்மலாக வயசானவர்கள், சின்ன சிறார்கள் இதில் நல்லா இளைப்பாறக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல மர இணலுக்கு கீழே சின்ன கூடாரம் மாதிரி ஒன்று அமைச்சு அதில் ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து இளைப்பாறி கொண்டிருப்பாங்க. நல்ல அமைதியான சூழல், மர இணலுக்கு கீழே சின்ன வீட்டு தோட்டம் மாதிரி நல்ல வடிவாக இருக்கும். இதில் படுத்துறங்க கொஞ்சம் நல்ல குளிர்மையான இடமா இருக்கும். நல்ல அமைதியான இடம். அதோட அன்றைக்கு அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க. பல அடியார்கள் வந்திருந்தாங்க. இதில் பார்த்தாலே தெரியும், நிறைய அடியார்கள் வந்திருந்தார்கள். இந்த இலை போட்டு கொண்டு வராங்க. கறிகள் வைக்கப்பட்டிருந்தது. கத்தரிக்காய் கறி, மரவள்ளி கறிகள் வைக்கப்பட்டிருந்தது. அதோட அங்கால இன்னும் ஒரு கறி வந்து கொண்டிருக்கு. அது வந்து பைத்தங்காய் கறி. அடுத்த அப்பளம். மற்றது அங்கால சோறு போட்டு கொண்டு வர்றாங்க. சோறு வந்து கொண்டு இருக்குது. க்ரௌட் வந்திருந்தாங்க. அன்றைக்கு அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினம்ன்றதால் அன்றைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டிருந்தது. சோறும் வந்துட்டுது. அடுத்த இன்னும் ஒரு தம்பியார் பருப்பு கறி விட்டு கொண்டு வருகிறார். நல்லா நிறைய கறி சோறோட நல்லா இருந்துச்சு. கறி சாப்பாடு, அடுத்த வெண்டைக்காய் குழம்பு எல்லாம் போட்டு முடிஞ்சது. இனி சாப்பிட தொடங்கியாச்சு. சாப்பிட்டு முடிஞ்சதோட அன்றைய நாள் முடிஞ்சது.